ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி பயாலஜி சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். என்ன சேலஞ்ச் அப்படின்னா, நான் பயாலஜியில் லெஸ் தென் 150 மார்க் எடுக்கிறேன். ஆனால் நான் வந்து 320+ மார்க் எடுக்க போகிறேன். அது எப்படி நான் 10 நாளில் எடுக்கிறது, அந்த சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூனிட் 1 அதில் எப்படி நான் வந்து மார்க் வாங்குறது, நான் வந்து லெஸ் தென் 150லேருந்து 300+ போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த யூனிட் 1ல் என்ன லெசன் இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும். லிவிங் வேர்ல்டு, பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனு, பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், இதுதான் வந்து அந்த லெசனில் இருக்கக்கூடிய சாப்டர். இந்த சாப்டர்லேருந்து, இந்த யூனிட்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் 10 15 MCQ வந்துடுது. அப்போது 40லேருந்து 60 மார்க் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் 40 மார்க்கு, அதிகபட்சம் 60 மார்க் வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த யூனிட் வந்து உண்மையாலுமே மிகப்பெரிய ரோல் வந்து நீட்டில் ப்ளே பண்ணுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் 360 வந்து ஒரு 6ஆக பிரிச்சிங்க அப்படின்னா 60 மார்க்கு. அப்போது வந்து 6ல் ஒரு பங்கு அதிகமான கொஸ்டின் கேட்டால் 6ல் ஒரு பங்கே இந்த யூனிட் படித்த மட்டும் எடுத்துடலாம். இல்லை கம்மியாக கேட்டால் கூட 360 நீங்கள் 8ஆக பிரித்தா 45 மார்க்கு. அப்படி கம்மியாக கேட்டால் கூட 8ல் ஒரு பங்கு இதை எடுத்துடலாம். அப்போ வந்து இந்த யூனிட் வந்து ஒரு சாதாரண யூனிட்டே கிடையாது. ஈஸியாக மார்க் எடுக்கலாம், அதிக மார்க் எடுக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் போகிறோம் அப்படின்னா, இந்த யூனிட்டில் பொதுவாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லெஸ் தென் 150 மார்க் பயாலஜி எடுக்கிறாங்களே, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறீங்க, நான் வந்து நல்லா படிக்கிறேன், ஆனால் பயாலஜியில் 150 தான் வருது, இல்லைனா 200 தான் வருது, இதுக்கு மேலே எனக்கு மார்க்கே ஏற மாட்டேது, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்றக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 10 நாள் இந்த 10 நாளும் டெய்லி 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, நான் 150 மார்க்லேருந்து உங்களை 320+ மார்க் எடுக்கிறதுக்கு நான் கேரண்டி. அது எப்படி நீங்கள் கேரண்டியாக சொல்லுவீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், நீங்களே அந்த ஃபீலிங்கை நீங்கள் உணர்வீங்க. நாளைக்கு வந்து 1 மணி நேரம், அந்த மாதிரி 10 நாள், அதாவது டிசம்பர் 1 வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். அந்த 10 நாளில் நீங்கள் ட்ரான்சிஷன் பார்ப்பீங்க. இது ஃப்ரீ தான். அப்புறம் ஏன் நான் 25 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன்னா, 25 ஸ்டூடெண்ட்ஸாச்சும் வந்து நான் அதில் சேர்ந்தால் தான் நான் ஒரு மோட்டிவேஷனாக நடத்த முடியும். இப்போ நிறைய பேர் வந்து சேர்றப்ப நல்லா சேர்றீங்க எனர்ஜியோட, அதுக்கப்புறம் யாருமே வீடியோ பார்க்க மாட்டேறீங்க. அப்போ வந்து எல்லாத்துக்குமே மோட்டிவேஷன் கம்மியாகுது. அப்போது நீங்கள் 25 பேராச்சும் வந்தால் தான் நானும் வந்து மோட்டிவேஷன் குறையாமல் நான் டெய்லி கிளாஸ் நடத்துவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ 10 நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா 40லேருந்து 60 மார்க் கேரண்டி. அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே 10 நாள் கழிச்சு நீங்களே சொல்லுவீங்க. நெக்ஸ்ட்டு, நான் ஏன் நம்ம 150லேருந்து கீழே இருக்கிறவங்களை டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா, நிறையா பேர் வந்து நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நல்ல மார்க் எடுக்கிறது எப்படி மேற்கொண்டு மார்க் எடுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கீழேருந்து எப்படி இது மேலே கொண்டு போகணும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் 150 மார்க்குக்கு கீழே எடுக்கிறவங்களுக்கு மட்டுமே தான் இந்த சீரீஸ் நம்ம பண்ண போகிறோம். இந்த சீரீஸில் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் எதை பார்க்க போகிறோன்னா, அனிமல் கிங்டம். ஏன் அனிமல் கிங்டம்னா, அந்த யூனிட்டில் இருக்கிறதே கஷ்டமான சாப்டர்னா அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் தான். அதுலேயும் ரொம்ப கஷ்டமான சாப்டர்னா அனிமல் கிங்டம் தான். அப்போ கஷ்டமான சாப்டரை ஃபஸ்ட்டே முடிச்சிட்டோம்னா அப்போ வந்து போக ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நான் எப்படி சேர்றது? இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த 25 பேர்னு சொன்னேன்ல, இந்த 25 பேர்த்துக்கு மேலே சேரலாம். ஆனால் நான் வந்து பர்சனலாக நான் வந்து வச்சுருக்க டார்கெட் ஒரு 25 வந்து சேரணும். இதில் நீங்கள் எப்படி சேரணும் அப்படின்னா, கமெண்ட்டில் உங்கள் நேமு, இந்த வீடியோட கமெண்ட்டில் உங்கள் நேமு, ஓகேவா? அப்புறம் உங்களோட கரண்ட் பயாலஜி ஸ்கோர், அது 150 இருக்கலாம், 200 இருக்கலாம், லெஸ் தென் 100 இருக்கலாம், 90 இருக்கலாம், 40 இருக்கலாம், 35 இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கூச்சப்படாமல் நீங்கள் போடுங்க உங்கள் கரண்ட் பயாலஜி ஸ்கோரு. கீழே ஐ எம் ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 25 பேராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க் கம்மியாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போனா மட்டும்தான் நானும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். அதனால் தெரியாதவங்களுக்கும் மார்க் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நான் ஏன் உங்களோட கரண்ட் பயாலஜி ஸ்கோரை வந்து நான் கீழே கமெண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம 10 நாள் கழித்து நம்ம இந்த 4 சாப்டர் படிக்கிறீங்களா, அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், பயாலஜி கிளாஸிஃபிகேஷனு, லிவிங் வேர்ல்டு, இதெல்லாம் சேர்த்து 10 நாளைக்கு நீங்கள் படிக்கிறீங்க. இந்த 10 நாள் நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த 4 லெசனையும் சேர்த்து ஒரு ஃபுல் சாப்டர் டெஸ்ட் வைப்போம். புரியுதா? இந்த 4 லெசனையும் சேர்த்து ஒரு ஃபுல் சாப்டர் டெஸ்ட் வைப்போம். அந்த ஃபுல் சாப்டர் டெஸ்ட்டில் நீங்கள் 360க்கு நீங்கள் யாராக இருந்தாலும் 300 மார்க் மேலே வாங்க வைக்கிறது என்னோடய பொறுப்பு. அதாவது நீங்கள் 150 இருக்கலாம், 100 இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஆனாலும் இந்த டெஸ்ட்டு ஈஸியாக இருக்காது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் வந்து அந்த மார்க் வாங்குவீங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படித்து வாங்க முடியும். ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே லெக்சர் கிடையாது, நம்ம பார்க்குறது எல்லாமே MCQ ப்ராக்டிஸ் தான். அதனால் பிரச்சனையே கிடையாது.
அந்த கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஏதாச்சும் இருந்தால் அதுக்கு நான் நியூவாக வீடியோ போடுறேன். இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். 10 நாளில் 150லேருந்து 320க்கு மேலே போகிறோம். மாஸ் பண்ணுறோம், தட்டுறோம். இந்த வருஷம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டை பிடிக்கிறோம். தேங்க்யூ.